ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ இந்த ப்ளூ கலர், ஆரஞ்சு கலர், பிளாக் கலர் இந்த 3 கலரையும் சேர்த்துட்டு இப்போ நான் வந்து ஒரு பார்டர் டிசைனில் ஒரு கூட போட போகிறேன். அதுக்கு பாருங்கள், ஒயர் கட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 7 ஸ்கேல் அளவில் இப்போ நம்ம ஒயர் கட் பண்ணிக்கணும். பிளாக் கலரில் வந்து 4 ஒயர் கட் பண்ணிக்கணும். ப்ளூ கலரில் 8, ஆரஞ்சு கலரில் 12 ஒயர் கட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்தது ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயரை எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ஆரஞ்சு கலர் கட் பண்ண ஒயரையும் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட் நாட் போட்டுடணும். அதுக்கடுத்தது நான் வந்து ஒரு 3 நாட் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து மொத்தம் 4 நாட் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கடுத்தது ஒரு பிளாக் கலர் ஒயரை வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கடுத்தது ப்ளூ கலர் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து அப்படியே ஜாயின் பண்ண வேண்டியது தான். இப்போ ஃபஸ்ட் நாட் போட்டாச்சு. அதே போல் இன்னும் 3 நாட் ஜாயின் பண்ணணும். அதுக்கடுத்தது ஆரஞ்சு கலர் போடணும். அப்புறம் பிளாக் கலர் போடணும். இதே போல் தான் நம்ம மாற்றி மாற்றி நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். நான் இந்த லைன் ஃபுல்லாக நான் உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு, பிளாக்கு, ப்ளூ, அப்புறம் பிளாக், அப்புறம் ஆரஞ்சு, பிளாக்கு, ப்ளூ, அப்புறம் பிளாக்கு, ஆரஞ்சு. இது போல் நம்ம வந்து எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கடுத்தது ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் தான் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இது போல் நம்ம வந்து சைடில் விட்டுறணும். விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து போட வேண்டியது தான். இப்போ இந்த லாஸ்ட் வரலும் நம்ம போடணும். போட்டுட்டு வந்து அந்த சைடில் இருக்க ஒயர் அளவு வச்சு கட் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், நான் வந்து 3 லைன் போட்டேன். சென்டர் லைனு, அதுக்கு கீழே 1, மேலே 1, 3 லைன் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கடுத்தது பாருங்கள், பிளாக் கலர் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதே போல் நம்ம வந்து சைடில் விட்டுறணும். விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து போட்டு வர வேண்டியது தான். இப்போ இந்த லாஸ்ட் வரலும் போட்டு இந்த ஒயரை கட் பண்ணிடணும். அதே போல் மேலே 1, கீழே ஒரு லைனு பிளாக் கலரில் போட்டு, ப்ளூ கலரில் வந்து மேலே 3 லைனு, கீழே 3 லைன் போடணும். நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், அடி போட்டு முடிச்சாச்சு. அதுக்கடுத்தது நம்ம வந்து பிளாக் கலர் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த கூட வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு வச்சு தான் போட போகிறோம். அதனால் நம்ம வந்து 2வது 3வது எங்கே வேணால் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிளாக் கலர் ரன்னிங் ஒயரை வச்சுட்டு நம்ம சுற்றி ஒரு லைன் போடணும். நான் சுற்றி போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஒரு லைன் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து ஆரஞ்சு கலரில் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு கொஞ்சம் சொருகிறதுக்கு விட்டுட்டு நம்ம வந்து போட வேண்டியது தான்.
இப்போ இதே போல் நான் வந்து சுற்றி போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மொத்தம் வந்து 4 லைன் போட்டாச்சு. போட்டு முடிச்சுட்டு நான் கட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது பிளாக் கலர் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஒரு லைன் வந்து மறுபடியும் சுற்றி போடணும். இப்போ இந்த ஒயரை சுற்றி போட்டு முடிச்சுட்டு கட் பண்ணிடணும். கட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது பாருங்கள், ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு மறுபடியும் வந்து நம்ம 4 லைன் போடணும். அதுக்கடுத்தது பிளாக் கலர் ஒயர் போடணும். அதுக்கடுத்தது ஆரஞ்சு கலர் ஒயர் போடணும். இதே போல் தான் நம்ம வந்து மாற்றி மாற்றி போட போகிறோம். நான் வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒயர் கம்மியாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மேலே 2 பிளாக் லைன் போட்டிருக்கிறேன். அது வந்து சொருகும்போது ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ளே போயிடும். இப்போ எப்படி சொருகுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஒரு லைனை வந்து உள்ளுக்குள்ளே மடித்து இது போல் சொருகணும். எல்லாத்தையும் நான் சுற்றி சொருகி முடிச்சுட்டேன். இப்போ 2 ஒயர் மட்டும் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு சொருகிறதுக்கு காட்டுறேன் பாருங்கள். 3வது நாட்டில் வந்து சொருகணும். இந்த ஒயர் வந்து எவ்வளோ நீளம் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுறலாம். அவ்வளோதான், சொருகியாச்சு. இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒயரையும் வந்து நான் சுத்தமாக சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சாச்சு. இது போல் தான் இருக்கும். இது பாருங்கள், ஏணிப்படி முடிச்சு வந்து சைடில் அப்படியே தெரியும் நமக்கு. எல்லா பக்கமும் ஒரே போல் தான் வந்திருக்கும், பார்டர் வச்ச மாதிரி. கூடையினுடைய அடிபாகத்துலேயும் பார்டர் வந்திருக்கும் பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட்டில் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.